அவங்கள ஆச்சரியமான சங்கீதம். 78வது திருநாமம் பில்வ நிலையா என்பது. பிராட்டியும் எம்பெருமானும் ஒரு சமயம் சம்பாஷணம் செய்து கொண்டு இருந்தார்கள். எம்பெருமான் கேட்டான், 1.25 லட்சம் ஸ்லோகங்கள் மகாபாரதம், அதில் உனக்கு பிடிச்ச ஸ்லோகம் எது அப்படின்னு கேட்டான். பிராட்டி சொன்னா, ஆதி பர்வால துஷ்யந்தன் சகுந்தலையினுடைய கதை வருதே, அதில் ஒரு ஸ்லோகம் வருது. கலசர்ஷபமாத்ராணி பரச்சித்ராணி பஷ்யதி ஆத்மானம் பில்வமாத்ராணி பஷ்யன்னபி ந பஷ்யதி அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாலாம் பிராட்டி. ஏன் இது உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டான் எம்பெருமான். அதுக்கு ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான் காரணம் அப்படின்னு விட்டா பிராட்டி. என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு? கலசர்ஷபமாத்ராணி பரச்சித்ராணி பஷ்யதி. உலகத்தில் கெட்டவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், மற்றவாளுடைய தோஷங்கள் கடுகளவு இருந்தால் கூட அதை ஒரு மலை மாதிரி பெருசாக பார்ப்பாளாம். சருஷப மாத்திராணி பரச்சித்ராணி பஷ்யதி. மற்றவாளுடைய தப்புக்களை எல்லாம், கடுகளவு இருக்கிற தப்பை இவ்வளோ பெருசாக ஊதி பார்ப்பா. தன்னை பற்றி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டால், ஆத்மானம் பில்வ மாத்திராணி பஷ்யன்னபி ந பஷ்யதி. தங்களுடைய பாப்பங்கள் ஒரு பில்வ பழம் அளவுக்கு பெருசாக இருந்தால் கூட அவளுக்கு அது கண்ணுக்கே தெரியாதான். இப்படி ஒரு ஸ்லோகத்தை சகுந்தலை சொல்கிறா துஷ்யந்தனை பார்த்து. அவன் ஏற்றுக்கலை அப்படின்ன உடனே அவளுக்கு கோபம். அந்த சமயத்தில் சொன்னான், இந்த மாதிரி மற்றவாளுடைய தோஷங்கள் தான் உனக்கு தெரியறது, உன் தோஷம் தெரியலை அப்படின்னு அவன் சுட்டி காட்டுறான் அந்த இடத்துல. இந்த ஸ்லோகம் பிராட்டிக்கு ஏன் பிடிக்கிறதுன்னு சொல்கிறான்னா, அதே மாதிரி உமக்கும் சுட்டி காட்டுறேன் அப்படிங்கிறா அந்த எண்ணத்தில் சொல்கிறான் பிராட்டி. இதை சொல்கிறாளாம், எம்பெருமானே, குழந்தைகள் கிட்டக்க தப்பிருக்கு பாப்பம் இருக்கு அப்படிங்கிறத நீர் பெருசுப்படுத்தி பார்க்கிறீரே, உம்மை மேலே கூட தோஷம் சொல்லலாமே. நீரோ சர்வசக்தன், உம்மால முடிஞ்சா பாப்பம் செய்யாமல் அவளை தடுக்க முடியும் இல்லையா? அப்படி நீர் செய்வதில்லையே, அதனால உம்மை மீது கூட தோஷம் சொல்லலாம். அப்படி தோஷம் சொல்லுவாராகில் அதை நீர் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆத்மானம் பில்வ மாத்திராணி பஷ்யன்னபின பஷ்யதி போல இருக்கு. அதனால இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம நகஸ்டின் அபராத்தியத்தின்னு விட்டுடணும், மன்னிச்சுடணும் அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னான். உடனே எம்பெருமான் சிரிச்சானாம். இதனால தான் உனக்கு பில்வ நிலையாங்கிற திருநாமம் இருக்கோ அப்படின்னா. பில்வ நிலையானா பில்வ மரத்தில் வசிக்கக்கூடியவள்னு அர்த்தம். பில்வ மரம் பிராட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பில்வ பழத்தை கொண்டு இந்த பெரிய கருத்தை எம்பெருமானுக்கு தெரிவிச்சிருக்கா. அதனால பில்வ நிலையாயை நமஹா அப்படின்னு நம்ம ஜபித்தோமானால், நம்ம பில்வத்தளவு பாபம் பண்ணினா கூட அது கடுகு மாதிரி எம்பெருமான் பாவிக்கும்படியான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். பில்வ நிலையாயை நமஹா.